அனைவருக்கும் வணக்கம். 100க்கு 100 உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழ் எப்படி பெறுவது அப்படின்ட்டு கேட்டிருக்கிறாங்க. நமக்கு டிஎன்பிசிக்கு நீங்கள் வாங்கினதே போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. ஸோ என்ன அப்படின்னா, அந்த அனெக்ஷர் ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இடைநிலை ஆசிரியருக்கான போட்டித் தேர்வுக்கான அறிவிப்பின் வந்துட்டு கீழவே வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அனெக்ஷர் 1, அனெக்ஷர் 2 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஸ்கூல் 1ஆம் வகுப்புலேருந்து உங்களோட பள்ளி படிப்பை வந்து 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வழியில் பயின்றிருக்கணும். டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் வழியில் பயின்றிருக்கணும். டிகிரி தமிழ் வழியில் பயின்றிருக்கீங்கணும். சரிங்களா? ஸோ இப்படி இருந்தால் தான் அது வந்து உங்களுக்கு அந்த 20% வந்துட்டு கன்செஷன் வந்துட்டு உங்களுக்கு உண்டு. அது உள்ள நீங்கள் சிறப்பு பிரிவுக்குள்ளே தமிழ் வழியில் பயின்றதற்கான முன்னுரிமை பெற முடியும். சரிங்களா? ஸோ இப்போ 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் தொடக்க வழியில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கிட்ட நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வாங்கிக்கணும். என்ன, இந்த ஃபார்மேட் இங்கே கொடுத்துருக்குறாங்க, நான் தமிழ் வழியில் தான் படித்தேன் அப்படின்றதுக்கான அத்தாட்சி இந்த தமிழ் வழியில் பிஎஸ்டிஎம் இது வந்து உங்கள் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்கிட்ட வாங்கிக்கணும். சரிங்களா? அதுக்கான ஃபார்மேட்டு இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு அப்புறம் வந்து பட்டப்படிப்பு, பட்டய படிப்பு, முதுநிலை படிப்பு 3 கொடுத்துருக்காங்க. பட்டயம் அப்படின்னா டிப்ளமோ, பட்டம் அப்படின்னா டிகிரி, முதுநிலைனா பிஜி. ஸோ இப்போ இதை நீங்கள் வந்து தமிழ் வழியில் பயின்றுக்கிறீங்க அப்படின்னா, இது யார்கிட்ட ஒருத்தர் கேட்டிருக்காரு, எங்கள் இன்ஸ்டியூட்டே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நான் டிப்ளமோ படித்தப்போ இருந்த இன்ஸ்டியூட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு, இப்போ யார்கிட்ட வாங்குறதே எனக்கு தெரில அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கையொப்பம் கீழே பதிவாளர், முதல்வர், தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர், கல்வி நிறுவன தலைவர், இயக்குனர், தொழில்நுட்ப கல்வி இயக்குனர், டயட்டில் போய் வாங்கிக்கலாம். சரிங்களா? டயட்டில், அதாவது டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஒவ்வொன்று இருக்கும். சரிங்களா? நீங்கள் டயட்டில் வாங்கிக்கலாம். டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் முடிச்சுட்டு உங்கள் இன்ஸ்டியூட் இப்போ அங்கே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன வாங்கிக்கணும், டயட்டில் வாங்கிக்கணும். இருந்தது அப்படின்னா முதல்வர்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக போயிட்டு டயட்டில் வாங்கிக்கோங்க. ஏன்னா அந்த 2013 சிவி போனவங்களுக்கு தெரியும், எல்லாருமே தமிழ் வழியில் பயணத்துக்கான சான்றிதழ் கேட்டப்போ டயட்டில் தான் வாங்கினாங்க. எல்லாருமே ஒரிஜினல் சப்மிட் பண்ண சொன்னாங்க. அதனால் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா, டேரெக்டாக போயிட்டு டயட்லேயே போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரிங்களா? ஸோ அதை நம்ம கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ நன்றி. மேலும் அடுத்த ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.